வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பிபி ஆட்டோஸ் சேனல்ல இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்ல 2 புதிய பிராண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விஎல்எஃப் இந்தியா அப்படின்ற இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த பைக் தயாரிப்பு நிறுவனமும், இன்னொன்னு வந்து ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த பிரிக்ஸ்டன் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்ற பைக் தயாரிப்பு நிறுவனம் வந்து சமீபத்தில இந்தியால அறிமுகமாயிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19 அன்னைக்கு அவங்களோட லான்ச் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில விஎல்எஃப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னாக்கா, வெலோசிஃபெரோ அப்படின்ற நிறுவனம் தான் வந்து விஎல்எஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் அறிமுகமாயிருக்காங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து விஎல்எஃப் டென்னிஸ் அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே வந்து ரொம்பவுமே அழகான ஸ்கூட்டர் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அலுமினியமை கொண்டு வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்கிற நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விட இது வந்து தனித்துவமாக நிறைய ஃபீச்சர்ஸோடு இது வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த விஎல்எஃப் டென்னிஸ் ஸ்கூட்டரோட ஒரு க்ளோசர் லுக்கு. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுமினியம் கொண்டு உருவாக்கப்பட்டதுனால இது ரொம்பவே லைட் வெயிட்டான ஸ்கூட்டர் மட்டும் இல்லாமல் இட்டாலியன் டிசைன் கான்செப்டில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரொம்பவே அழகான ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மல்டி இன்ஃபர்மேஷனுக்காக வந்து நடுவில் வந்து ஒரு 5 இன்ச் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்டர் சீட்டில் வந்து 2.3 kWh பேட்டரி கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறது மூலியமாக வந்து உங்களுக்கு 130 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களை ட்ராவல் பண்ண முடியும். சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு 3 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வந்து கேன்டிலீவர் சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ட்வின் டிஆர்எல் செட்டப்போட ஒரு எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 100 செக்ஷன் டயர் கொடுத்துறாங்க வித் டிஸ்க் பிரேக் செட்டப்போட. அதே மாதிரி ரியரில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு 110 செக்ஷன் டயர் கொடுத்துறாங்க வித் டிஸ்க் பிரேக் செட்டப்போட. அண்டர் சீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடையாது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2.3 kWh பேட்டரி வந்துடுது. ஸோ இதுதான் வந்து அந்த விஎல்எஃப் டென்னிஸ் ஸ்கூட்டரோட லான்ச் ஈவெண்ட்டு. இது இந்தியாவில் வந்து நவம்பர் 19 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதோட லான்ச் ஈவெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் லான்ச் ஆனோடனே எதோட கம்பீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓலாவோட S1 ஏர் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸோட iQube ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் வந்து ஏதரோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் வந்து இது போட்டி போடுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1.3 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்தது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஎல்எஃப் டென்னிஸ் ஸ்கூட்டர் இந்தியாவில் இருக்கிற மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட போட்டி போடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படிக்க காத்துட்ருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு முக்கியமான லான்ச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரியாவை சேர்ந்த பிரிக்ஸ்டன் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்ற நிறுவனமும் வந்து இந்தியாவில் தங்களோட பைக்குகளை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாடல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, பிரிக்ஸ்டன் கிராஸ்ஃபயர் 500 அப்படின்ற ஒரு ரோட்ஸ்டர் மோட்டார் சைக்கிள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 XC அப்படின்ற ஒரு ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிள். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோம்வெல் 1200 அப்படின்ற கிளாசிக் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள். அப்புறம் குரோம்வெல் 1200X அப்படின்ற ஒரு ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மோட்டார் சைக்கிளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிராஸ்ஃபயர் 500 அப்படின்ற இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 486 சிசி கொண்ட ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் பைக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 47 பிஹெச்பி பவரையும் 43 Nm டார்க்கையும் வெளிப்படுத்துது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ப்ரீமியமான பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் KYB சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கதாகவும், அதே மாதிரி பிரேக்ஸ் வந்து டியூவல் சேனல் ஜூஜுவான் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரெல்லி டயர்ஸ் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற 500 சிசி மாடலான ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650, கான்டினென்டல் GT 650 இந்த மாடலோட போட்டி போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை 100 ப்ரைஸ் வந்து 5,58,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த கிராஸ்ஃபயர் 500 XC அப்படின்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஸ்ஃபயர் 500ஓட ஒரு ஆஃப் ரோடு வெர்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதே 486 சிசி ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் டியூனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோடிங் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், அதே 47 பிஹெச்பி 43 Nm டார்க் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரைஸ்டு ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடு காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதில் பொறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு
கொண்டு இத வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, இதில நீங்க ஆஃப் ரோடிங் நீங்க பண்ண முடியும். அதைத் தொடர்ந்து இந்த குரோம்வெல் 1200 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிளாசிக் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பிக்ஸ்டோன் தரப்புலேருந்து சொல்றாங்க. இதில வந்து பயன்படுத்தியிருக்கிறது வந்து ஒரு 1222 சிசி ஆ ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் என்ஜின். இது அதிகபட்சமாக உங்களுக்கு 83 பிஹெச்பி பவரையும், 108 என்எம் டார்க்கையும் வெளிப்படுத்துது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இதில பொருத்தியிருக்காங்க. மத்த மோட்டார் சைக்கிள் மாரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹை குவாலிட்டி பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நிசின் கேலிப்பர் டூயல் சேனல் ஏபிஎஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிரெல்லி டயர்ஸ் குடுத்துருக்காங்க. கேஒய்பி ஷாக் அப்சார்ப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா, இதில அது மட்டும் இல்லாம க்ரூயிஸ் கண்ட்ரோல் மற்றும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தொழில்நுட்பமும் இதில பயன்படுத்தியிருக்கிறதா பிரிக்ஸ்டன் மோட்டார் சைக்கிள் சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து லாங் ரைட்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதில வந்து ஒரு கிளாசிக் ஃபீல் குடுக்குற ஒரு ரெட்ரோ மோட்டார் சைக்கிள்னு சொல்றாங்க. அதைத் தொடர்ந்து இந்த 1200X அப்படின்றது அந்த குரோம்வெல் 1200ஓட ஒரு ஸ்கிராம்பிளர் வெர்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான், சேம் பவர் தான், சேம் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கிராம்பிளர்ன்ற வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, பிரீமியம் லெதர் சீட்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு இருக்கையில வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு ஆஃப் ரோடு லுக் குடுக்குறதுக்காக உங்களுக்கு வந்து ஃபோர்க் கெய்ட்டர்ஸ் வந்து அதாவது இந்த ஷாக் அப்சார்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த அ டஸ்ட் கவர் மாரி வந்து ஆஃப் ரோட் கவர்ஸ் மாரி வந்து உங்களுக்கு கெய்ட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரோம்வெல் 1200 ஆன் ரோட் சென்னை ஆன் ரோட் பிரைசிங் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரூ. 9,15,421 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதோட டாப் மாடலான குரோம்வெல் 1200X அப்படின்ற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 10,61,000க்கு சென்னை ஆன் ரோட் பிரைசிங்ல பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குகள பார்த்தீங்கன்னாக்கா, சிகேடி அதாவது கம்ப்ளீட்லி நாக் டவுன் முறையில வந்து இம்போர்ட் பண்ணி, வெலாசிட்டி மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து தங்களுடைய மகாராஷ்டிரா பிளான்ட்ல அசெம்பிள் செய்து விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ இது விற்பனைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோட்டோ ஆஸ்ன்ற நிறுவனம் வந்து அவங்களுடைய ஷோரூம் வழியா இத விற்பனை செய்றதா இருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து எந்தெந்த மாடலோட கம்பீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரையம்ப்போட அ போனவெல் T120 அப்புறம் வந்து ஸ்பீட் T900 அப்புறம் கவாசகியோட Z650 RS இந்த மாடலோட போட்டி போட இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புது அ ஆஸ்ட்ரியன் இட்டாலிய பிராண்ட்ஸ் வந்து மத்த அ பிராண்ட்ஸோட இந்தியன் மார்க்கெட்ல வந்து கம்பீட் பண்ணுமா? ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு அ கோட் பண்ணியிருக்க பிரைசிங் வந்து உண்மையிலேயே அதில குடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு நீங்க ஒர்த்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னன்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது போல பல ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம பிபி ஆட்டோ சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.